இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். இன்னையோட எங்க ஸ்கூல் லைஃப் முடியுது. எங்க 2 பேத்துக்குள்ளேயும் முதலா சண்டை ஆரம்பிச்சிச்சு. நீயும் கோயம்புத்தூர்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டா நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கலாம்ல. ஏய், மெரைன் சென்னையில் மட்டும் தாண்டி இருக்கு. உனக்கு தெரியும்ல, மெரைன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆம்பிஷன்னு. ஏன் நீ வந்து சென்னையில் வந்து படிக்கலாம்ல? தாத்தா ஒத்துக்கு வரேன்னு தெரியலையே. கேளு. ஐயா நீராகரம் இங்க பார், இனிமே நீ சென்னையை பற்றி பேசுன எனக்கு பிடிக்காது. உடுமலைப்பேட்டையில் படி, இல்லை பொள்ளாச்சியில் படி. அப்போ தான் வாரம் நீ வந்து போக முடியும், நான் உன்னை பார்க்க முடியும், நீ என்னையும் பார்க்க முடியும். இல்ல தாத்தா. ஏய், இங்க பார், என் மேல சத்தியம், சென்னையை பற்றி பேசாத. போ தாத்தா. ஐயா பாப்பாவை மேலே என்ன படிக்க வைக்க போறீங்க? அது அவளோட விருப்பம். என்ன கவிதா, வாட்ஸ் யுவர் பிளான்? சார், நான் டீச்சர் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓ, குட் குட். ஆல் தி பெஸ்ட் கவி. தேங்க்யூ சார். பார்த்து வாங்க ஐயா. பாப்பா வரட்டும், வெயிட் பண்ணுவோம். வணக்கம்யா. வணக்கம்மா. அம்மா, நீ எத்தனை மார்க் வாங்கியிருக்க? 875. அடனே, ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கியே. நல்ல மார்க் வாங்கி என்னையா பிரயோஜனம்? ஃபெயில் ஆயிட்டாயா? ஃபெயில் ஆயிட்டாளா? ஏ, நீ எதுக்கு சென்னை போற? உனக்கு தெரியாது, எனக்கு சென்னையில் தாண்டி சீட்டு கிடைச்சிருக்கு. நீ தாண்டி அங்கே வர மாட்டேங்கிற. உனக்கு இங்க கிடைக்காத சீட்டு? தாத்தா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க முடியாத உன்னால? இங்க என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதை படிக்க வேண்டியதானே? பேசினது திரும்ப திரும்ப பேசு. நீ எனக்கு வேணும். நான் தாத்தா கிட்ட நம்ம லவ் பண்ற விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். ஏய், பைத்தியமாடி நீ. தாத்தா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? லூஸ். நான் என் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பையன் எடுப்பான்னு சொன்னேன்ல. ம், வினோத். ஆமா, நானும் அவனும் ஒரு 2 வருஷமா லவ் பண்றோம். அது என்னன்னா, 2 வருஷமா லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரியல தாத்தா. ஆனா இந்த ஒரு மாசம் ஸ்கூல் முடிஞ்சுதா, அவனை பார்க்காம பேசாம இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தாத்தா. எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தாத்தா. அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவானோன்னு பயமா இருக்கு தாத்தா. காலேஜ் வர அவன் சென்னை மெரைன் காலேஜ்ல படிக்கிறானா. நான் சென்னை போய் படிக்கிறேன்னு சொன்னா நீ வேண்டான்னு சொல்ற. நான் பொள்ளாச்சியில காலேஜ்ல வந்து படிடான்னு சொன்னா அவன் வேண்டான்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான்னு பயமா இருக்கு. என் வாழ்க்கை பூரா அவன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தாத்தா. எங்க 2 பேருக்கும் இந்த இந்த ஏதாவது இந்த இந்த நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஏதாவது அவன் அப்பா அம்மாவை வர வச்சு பண்ணிட்டீங்கன்னா வினோத் எனக்கு தானே எனக்கு நம்பிக்கை வந்துடும் தாத்தா. அப்புறம் எனக்கு காலேஜ்ல கான்ஃபிடென்ட்டா படிக்க முடியும் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா.
தாத்தா இதான் வினோதோட வீடு, வாங்க. ஐயா 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 உட்காருங்க. என்னடி எதுக்கு இப்போ? வீட்டில் யாரும் இல்லையா? இதோ அம்மா வராங்க, அப்பாவை கூட்டிட்டு வந்துடுங்க. அம்மா, கூட படிச்ச பசங்க அதை காப்பி தண்ணி கூட அப்பா கூட்டு வந்தேன். ஐயா வணக்கங்க. வணக்கம். காப்பி தண்ணி இது எதுவும் குடிச்சியா? வேணான்னு சொல்லிட்டாங்கங்க. வினோத் கலர் வாங்கிட்டோம். வினோத் உட்கார், நீ உட்கார், ஐயா நீ உட்கார். ஐயா எங்களுக்கும் ஒத்த பிள்ளை தாங்க ஐயா. செல்லமாக வளர்த்துட்டோம், நல்லா படிப்பான் ஐயா. நேற்று வரைக்கும் அவனை சின்ன பிள்ளையாக தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி என்னென்னா வரும்போது என்னென்னமோ சொல்கிறான் ஐயா. படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அந்த பிள்ளையை தூக்கிடுவான்னு நானே தைரியம் சொல்லியிருப்பேன் ஐயா. ஐயா நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா. நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டேங்க ஐயா. வினோத் பசங்களை கொஞ்சம் வெளியே சரிப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உட்காருமா. பசங்களை பற்றி தானே பேச போகிறோம். நாம் பேசுறது ஒன்றும் வெளியாளுக பிரச்சனை இல்லையே, இவங்க பிரச்சனை தானே. இவங்க இருக்கட்டும், நாம் ஒன்று பேச இவங்க ஒன்று நினச்சி தப்பாக புரிஞ்சுக்க கூடாதுல்ல. பெரியவங்க நீங்கள் சொன்னால் சரிதாங்கய்யா. நாம் ரெண்டு பேரும் இவங்களை சேர்த்து வைப்போங்கிற நம்பிக்கையில் தான் நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க. நாம தான் சரியான முடிவு எடுக்க வைக்கணும். சரிங்கய்யா, நீங்கள் சொல்ல வந்தது சொல்லுங்கய்யா. இவாத்தாலும் இப்படித்தான் படிச்சுட்டு இருந்தவளை பாதியிலே நிறுத்தி வச்சு அப்பனுக்கு கட்டி வச்சேன். அப்போ இதே வயசுலேயே ஆத்தாளுக்கு குடும்பத்தில் வர்ற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தாங்கிக்கிறக்கூடிய சக்தி இல்லாமல் ஒரு நாள் தூக்கு போட்டு சுத்து போயிட்டான். அந்த துக்கத்திலேயே நானும் குடிக்கிறேன்னு சொல்லி இவன் அப்பனும் குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டான். இங்கே பாரு தம்பி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு படிப்பு அவசியம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என் பேத்தி எனக்கு படிக்கணும். ஐயா எனக்கு வேணா ஒரு யோசனை தோணுது. இப்போ வேணா பரிசத்தை போட்டு அவங்க படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாங்க ஐயா. அது அவ்வளோ சரியா வராது. சரியா வராதா? ஏன் ஏன் சரியா வராது? அதுக்கே நீ இந்த கத்துற? 4 வருஷம் காலேஜுக்கு படிக்க 4 போறீங்க. வருஷம்லாம் இல்ல, 3 வருஷம் தான். சரி வச்சுக்க, 3 வருஷம். அந்த 3 வருஷத்துல உன் கூட வர்ற பையங்கள்ல இவன் மேலே உன் கண்டு பட்டுருச்சுன்னு வச்சுக்க. அதே மாதிரி இவன் போகிற இடத்துல 4 பிள்ளைகளை பார்த்து தடுமாறிட்டான்னு வச்சுக்கோ. நீங்கள் வேற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் 2 பேரில் யார் மனசு தடுமாறினாலும் அசிங்கப்பட போகிறது நாங்கள் தானே. இங்க வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு வீட்லயே வந்து வேண்டான்னு சொல்லிருக்கலாம். நான் வேணான்னு சொல்லலையே. உங்க 2 பேருக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ படிக்க போற அந்த 3 வருஷம் இருக்கு, அந்த 3 வருஷத்துல நீ அவனை சந்திக்க கூடாது, பேசக்கூடாது, ஃபோன்ல கூட பேசக்கூடாது. படிப்பு முடிகிற வரைக்கும் ஒருத்தர் பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் இருந்துருவேன் தாத்தா. என்னடா வினோத், நீ இருந்துருவே? இல்ல இருந்துருவையா.
அப்படின்னா 2 பேரும் சத்தியம் பண்ணுங்க. உன் மேல சத்தியம்.